வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரன் சந்தா கூட டேட்டிங் போயிட்டு இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்க சோழன் பசி பசின்னு பறக்குறாரு. சரி வாங்க எல்லாரும் ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு நிலா அவங்க வேலையை விட்டுட்டு கூப்பிட என்னது நான் செய்யணுமான்னு ஏகப்பட்ட அதிர்ச்சியை காட்டுறாரு. டேய் வாடா, ஒன்றுமே செய்யாமையே சாப்பிடணுமாக்கும், வாடா அப்படின்னு சோழனை மிரட்டி கூட்டிட்டு வர்றாரு பாண்டி. கிச்சனுக்கு வந்த நிலா அங்கே மூடி இருக்க பாத்திரத்தை திறக்க வந்து சோழன் அதை எட்டி பார்த்துட்டு ஏங்க என்னங்க இவ்வளோ சாம்பார் இருக்கு, ஐயோ 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் போலையே அப்படிங்கிறாரு. என்ன நக்கலா அப்படின்னு நிலா கேட்க வேணும்னா ஒரு சட்னி அரைச்சிடலாங்கிறாரு பாண்டி. நல்ல ஐடியா பாண்டி, என்ன சட்னி பண்ணலாம் அப்படின்னு நிலா கேட்க தேங்காய் இருக்கே, தேங்காய் சட்னி பண்ணிடலாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல சரின்னு நிலா திரும்புறாங்க. ஐயய்ய அதெல்லாம் நைட் டைம் செட் ஆகாது அப்படின்னு சோழன் சொல்ல சரி அப்போ என்ன சட்னி பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஒரு பக்கம் திரும்பி பார்த்துட்டு புதினா சட்னி பண்ணுங்கிறாரு சோழன். புதினா இருக்கான்னு நிலா கேட்க திரும்பி பார்த்துட்டு இது புதினா இல்லையா கொத்தமல்லியா அப்படின்னு அவர் திரும்ப புதினா எல்லாம் இல்லை அப்படின்னு நிலா சொல்ல புதினா சட்னிலையும் தேங்காய் போடுவாங்க இல்லைங்கிறாரு பாண்டி. என்னது அதுலயும் தேங்காய் போடுவாங்களா அப்படின்னு சோழன் ஆச்சரியப்பட புதினாவே இல்லையா, இப்ப எதுக்கு புதினா சட்னி ப்ரொசீஜர் சொல்லிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது சொல்லுங்கன்றாங்க நிலா. சோழன் ஏதோ பெரிய மீட்டிங்ல பேச போற ரேஞ்சுக்கு யோசிச்சு இப்ப என்ன சொல்றதுன்னு பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் பார்த்து நிலா ஹலோன்னு சொல்ல திரும்புறாரு. என்ன என்ன சட்னி வேணும்னு தானே கேட்டேன், அதுக்கு ஏதோ கவிஞர் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க இல்ல இந்த பல்லவன் பையன் இப்ப எந்த ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சோழன் சம்பந்தம் இல்லாம சொல்ல ஐயோ அப்படின்னு நிலா திரும்பிக்கிறாங்க. அதையே நீ யோசிக்கிற அப்படின்னு பாண்டி கேட்கிறாரு. இல்லடா, நண்பனின் நண்பன் நமக்கும் நண்பன் தானே, அதே மாதிரி பல்லவனோட நண்பனும் நமக்கும் நண்பன் தானே, அப்படியே போய் அந்த மீட்டிங்லயும் கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பிச்சுட்டு வரலான்னு யோசிச்சேங்கிறாரு சோழன். பாண்டி சோழன் ஒரு மாதிரியா பார்த்துட்டு தெரிஞ்சுதாண்டா அவன் எங்க போறேன்னு சொல்லாம போயிருக்கான் அப்படின்னு சொல்ல நிலா முறைச்சிட்டு இருக்க சே எப்பவும் போல அசிங்கப்படுத்திட்டான்டா அப்படின்னு திரும்புற சோழன் ஏதோ ஒரு சட்னி பண்ணுங்கிறாரு. சரி நீங்க எங்க பாக்குற நிலா, நான் தேங்காய் சட்னி பண்றேன், நீங்க தோசை ஊத்துங்கன்றாங்க. சோழன் இப்படி அப்படி பார்த்துட்டு மாவுன்னு கேட்க நிலா வேகமா திரும்பி முறைக்கிறாங்க. சரி சரி எல்லாத்துக்கும் முறைக்காதீங்க, நானே தேடிக்கிறேங்க அப்படின்னு அவர் திரும்ப நிலா இந்த பக்கம் பாத்திரத்தை கழுவுறாங்க. இங்கதான் எதுலயாவது இருக்கும் பாருடான்னு பாண்டி சொல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து பார்த்துட்டு ஏங்க பாத்திரம் காலியா இருக்குங்க அப்படின்னு சோழன் சொல்ல என்னது மாவு காலியா அப்படிங்கிறாங்க நிலா. அதை திரும்ப வச்சுட்டு இப்ப என்னங்க பண்றதுங்கிறாரு சோழன். பேசாம கோதுமை தோசை ஊத்திடலாமா நிலா கேட்டுட்டு இருக்கும் போதே எனது கோதுமை தோசையா அப்படின்னு சோழன் பதற சரிங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு பாண்டி. ஐய அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இதுக்கு நான் பட்னியாவே இருந்துக்குவேன் அப்படின்னு சோழன் ஏகத்துக்கு பிகு பண்ண இருங்க யார் வேணான்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க நிலா. அப்ப நீங்க வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பட்னியா இருங்கன்னு கூப்பிடுறாரு. ஏன் நான் ஏன் பட்னியா இருக்கணும் அப்படின்னு நிலா கேட்க என்ன மட்டும் பட்னியா இருக்க சொன்னீங்கல்ல அப்படிங்கிறாரு சோழன். நாங்க என்ன செய்யறோமோ அதை ஒழுங்கா சாப்பிடணும், இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு ஆர்டர் போட்டா அப்புறம் பட்னியா தான் கிடக்கணும் அப்படின்னு நிலா சொல்ல சோழனுக்கு சுறுசுறுன்னு ஏறிடுது. ஏங்க உங்களுக்கு அப்படி என்னதாங்க பிரச்சனை, நான் எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியா திட்டிக்கிட்டே இருக்கீங்க நீங்க அப்படின்னு சோழன் வெறுத்து போய் கேட்க திட்டுற மாதிரி நீங்க நடந்துகிட்டா திட்டதான் முடியும், தூக்கி வச்சு கொஞ்சவா முடியும் அப்படின்னு நிலா சொல்ல அப்படியே நீங்க தூக்கி வச்சு கொஞ்சிட்டாலும் இந்த வீடு அப்படியே இடிஞ்சு விழுந்துருங்கிறாரு அவரு. நிலா அவரை மறைச்சிட்டு இருக்க ஐயோ இவங்க சண்டை இப்போதைக்கு தீராத போல இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்காரு பாண்டி. நானும் பார்த்துட்டேங்க, நான் எதை சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேங்கிறாரு சோழன். உங்க கூட சண்டை போட்டுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க, அதான் ஏட்டிக்கு போட்டியா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல ஆமா அப்படி சொல்லிட்டு போங்கன்னு சோழன் பேசிட்டு இருக்காரு. 2 பேரும் விட்டு கொடுக்காம வாய்க்கு வாய் சண்டை போட்டுட்டே இருக்க பாண்டி நொந்து போய் நிக்கிறாரு. என்னது அப்படின்னு நிலா கோவப்பட சோழன் பேச பதிலுக்கு நிலா கத்த 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்க ஐயோ இப்ப நாம என்ன பண்றது, இவங்க 2 பேரையும் தடுக்கிறதா இல்ல ஒதுங்கி ஓரமா நின்று வேடிக்கை பாக்குறதா இல்ல இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறதான்னு பார்த்துட்டு இருக்காரு பாண்டி. கொஞ்ச நேரம் நின்று பாக்குறவரு ஓகே இந்த இடத்த விட்டு நாம போயிடுறதுதான் நல்லது, அவங்களே சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வரட்டும்னு நினைக்கிறவரு நைஸா நழுவிடுறாரு. வெளியே வந்த பாண்டி வண்டி எடுத்துட்டு போய் பார்சலே வாங்கிட்டு வந்துடுறாரு. இன்னும் உங்களோட சாப்பாட்டு சண்டை முடியவே இல்லை. ஏங்க அதெல்லாம் முடியாதுங்க என்ன சோழன் சொல்ல ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் ஆகிறது இல்லைன்னு நானே சொல்லிட்டேன் இல்லைங்க முடியாதுங்க அப்படின்னு நிலாவும் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க டேய்னு வந்து கூப்பிடுறாரு பாண்டி. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சோழன் வேகமா திரும்ப அவர் கையில இருக்க பார்சலை தூக்கி காமிக்கிறாரு.
என்னதுன்னு சோழன் கேட்க சாப்பாடுங்கிறாரு பாண்டி. இத பாக்குற நிலா டென்ஷன் ஆகி நாங்க தான் சமைக்கலான்னு பேசிட்டு இருந்தோம்ல அப்படின்னு நிலா சொல்ல, யாரு நீங்க 2 பேருமா அப்படின்னு பாண்டி கேட்க, எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏகப்பட்ட ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு போல அப்படின்னு கீழே பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. டேய் இன்னும் என்ன பண்றதுன்னு டிசைட் பண்ணவே இல்லை. டிசைட் பண்ணாதானே சமையல் செய்ய முடியும் அப்படின்னு சோழன் சொல்ல, ராத்திரி முழுக்க சண்டை போட்டாலும் என்ன செய்யறதுன்னு டிசைட் பண்ண மாட்டீங்க, அதான் வாங்கிட்டே வந்துட்டேங்கிறாரு பாண்டி. நிலாவுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்க, சரி என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேக்குறாரு சோழன். தோசைன்னு சொல்ல, தோசையா டேய் அப்படின்னு சோழன் கத்த, டேய் 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 தோசை இட்லி ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன், எது வேணுமோ அதை சாப்பிடுன்னு பாண்டி சொல்றாரு. அது அப்படின்னு சோழன் தலையாட்டிட்டு இருக்க, நல்ல வேலை செஞ்சீங்க பாண்டி, இவர் கூட எல்லாம் நின்று என்னால சமைக்க முடியாது, சோறு வேணும் சாம்பார் வேணும்னு டிசைனா கேட்டுக்கிட்டே இருப்பாரு, வேற வேலை இல்லைன்னு சோழனை காரி துப்பாத குறையா சொல்லிட்டு இருக்காங்க நிலா. சொன்ன உடனே அப்படியே இதெல்லாம் செஞ்சிட்ட மாதிரியே சொல்றீங்க அப்படின்னு சோழன் கேட்க, நான் செய்வேன்னு தான் சொன்னேன், நீங்க தான் கோதுமை மாவு தோசை வேணான்னு சொன்னீங்கிறாங்க நிலா. ஏங்க கோதுமை தோசை எனக்கு பிடிக்காதுங்கன்னு அவர் சொல்ல, உங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் என்னால செய்ய முடியாதுங்கன்னு நிலா கத்திட்டு இருக்க, போதும் போதும் போதும்னு கத்துறாரு பாண்டி இடையில. 2 பேரும் அவரை பார்க்க, அதான் சாப்பாடே இப்ப வந்துருச்சுல்ல பிரிச்சு சாப்பிடலாமான்னு கேக்குறாரு. அவரு கேட்டு முடிக்க வெளியில சத்தம் கேக்குது. ஹெட்லைட் வெளிச்சம் வீட்டு வரையில அடிக்க 3 பேரும் எட்டி பாக்குறாங்க. சேரன் வந்து வண்டியை நிறுத்துறாரு. யாரா அண்ணன் வந்துருச்சான்னு சோழன் கேட்க, ஆமாமா அண்ணன் தாங்கிறாரு பாண்டி. வண்டியை நிறுத்திட்டு சாவி எடுத்துட்டு ரொம்ப ஜாலியா வர்றாரு சேரன். அவர் உள்ளர வந்து சாவியை வழக்கமான இடத்துல மாட்டிட்டு இந்த பக்கம் வர சோழன் வேகமா ஓடி வந்து அண்ணன்னு கூப்பிடுறாரு. அவர் அதுக்குள்ள கிராஸ் பண்ண, அண்ணே அப்படின்னு அவரை இழுத்து நிறுத்திடுறாரு. புடி 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 அப்படின்னு சொல்ல பாண்டிய வந்து பக்கமா நிக்கிறாரு. என்னன்னே முகமெல்லாம் அப்படியே சிரிப்பா இருக்குது அப்படிங்கிற சோழன், எங்க சந்தா வரலையான்னு கேக்குறாரு. அங்க வந்து நிக்கிற நிலா இதை சிரிப்போட பாத்துக்கிட்டு, அவங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்களா என்ன, சந்தாவை அண்ணன் வீட்டுல விட்டுட்டு வந்திருப்பாரு என்னண்ணே அப்படின்னு நிலா கேட்க, அவரும் புன்னகையோட, ஆமாப்பா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேங்கிறாரு. சரிண்ணே சரிண்ணேன்னு நிலா தலையாட்ட, அண்ணே எங்கண்ணே போனேன் எப்படிண்ணே போச்சு அப்படின்னு சோழன் கேட்க, சேரன் திருதிருன்னு முழிக்கிறாரு. அப்பா போயிட்டு இப்பதான் வர்ற, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு அவரோட குமட்டில் ஒரு குத்து குத்துறாரு சோழன். எங்கண்ணே போனீங்க அப்படின்னு பாண்டி கேட்க, பீச்சுக்கு போனேன்டான்னு உடனே பதில் சொல்றாரு. ஓ பீச்சு, அப்புறம் அப்படின்னு சோழன் கேட்க, அப்புறம் நல்லா பேசணும் அப்படிங்கிறாரு அவரு. அப்புறம் அப்புறம் அப்படின்னு பறக்கா வெட்டி சோழன் பறக்க, அவ்வளவுதான்டாங்கிறாரு அவரு. அவ்வளவுதானா அப்படின்னு காத்து போன பலூன் மாதிரி சோழன் கேக்குறாரு. டேய் அண்ணன் ரொம்ப வெக்கப்படுதுன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு பாண்டி. அப்படியாண்ணே அப்படின்னு நிலா கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படிங்கிறாரு சேரன். இல்லையா அப்படின்னு நிலாவும் விளையாட்டா சொல்ல பாண்டி சிரிக்கிறாரு. அண்ணே சாப்பிட்டியான்னு கேக்குறாரு அவரு. இல்லடா சந்தா எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துச்சு, பசிக்கல, நீங்க சாப்பிட்டீங்களா, நான் சமைச்சிட்டு வந்துடவா அப்படின்னு அவரு கிச்சன் பக்கம் திரும்ப அவரோட கையை பிடிச்சி, அதெல்லாம் வேண்டாம், நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன், சாப்பிடதான் போறேங்கிறாரு பாண்டி. சரி அப்ப நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன்னு அவரு சொல்ல, அப்படின்னு பாண்டி தலையாட்டுறாரு. சரிண்ணே சரிண்ணே அப்படின்னு சோழனும் ஓகேண்ணேன்னு நிலாவும் தலையாட்ட அவர் உள்ளர போறாரு. ரூம்குள்ள வந்து ஒரு ட்ரெஸ் மாத்துவாருன்னு பார்த்தா அங்க இருக்க கட்டில உட்காந்துக்கிறாரு. டேய் பசிக்குதுடா, நீ வாங்கிட்டு வந்து எடுத்து வைடாங்கிறாரு சோழன். உடனே நிலா, ஏன் நீங்க போய் எடுத்துட்டு வர மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. பாண்டி அப்படியே நின்னுட, ஏன் பண்ண மாட்டேன், நானே பண்ணுவனே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காதீங்க, போய் எடுத்துட்டு வாங்க போங்க அப்படின்னு மிரட்டி விடுறாங்க நிலா. எல்லாம் என் தலையெழுத்து, நானே கூட்டிட்டு வந்து எனக்கு நல்லா ஆப்படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போற சோழன் நிலாவுக்கு பின்பக்கமா போய், டேய் நின்னுட்டு இருக்கே வாடா அப்படின்னு பாண்டிய மிரட்ட அவரும் போறாரு. சேரன் அப்படியே வந்து உட்கார்ந்துடுறாரு. அவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கோபம் சுறுசுறுன்னு ஏறிக்கிட்டு இருக்கு. அவரோட மனசுல அந்த 3 காட்டெருமைங்களும் அவங்க கிட்ட பேசினது தான் ஞாபகம் வருது. இங்க பாருங்க, இவன் நான் கட்டிக்க போற பொண்ணு, தப்பா பேசாதீங்கன்னு அவரு சொல்ல, நீ இவளை கட்டிக்க போறியா, ஏய் கேட்டியாடா அப்படின்னு ஒரு காட்டெருமை சொன்னதும் மத்த 2 பேரும் கெக்க பெக்கேன்னு சிரிச்சதும் அவரு மைண்ட்ல வருது. பயங்கர கடுப்பாயிட்டு இருக்காரு. அதுல ஒரு மொட்டை காட்டெருமை சந்தா மேல கைய வைக்க போக இவர் படார்னு கைய பிடிச்சி தடுக்க, நீ பார்த்த நான் பார்க்க கூடாதா அப்படின்னு அந்த மொட்டை சொல்ல இவர் ஒரே சொல்லிட்டு படார்னு தள்ளி விட்டதான் அவர் மைண்ட்ல வருது. சந்தா பயத்தோட பார்த்துட்டு இருக்க 3 பேரையும் 3 பக்கமா தள்ளி விட்டுட்டு சந்தாவை கூட்டிட்டு ஓடி வந்ததான் அவர் மைண்ட்ல வருது. மறுநாள் பொழுது விடியுது. ஒரு ஆட்டோ வர நடேசன் அவங்க கூடவே சைக்கிள்ல வேகமா வர்றாரு. இங்கதான், அங்கே நிறுத்து அப்படின்னு சொல்றவரு சைக்கிளை நிறுத்திட்டு,
ஆட்டோல இருந்து இறங்குனவங்க கிட்ட எதுக்கு நீங்க சேரனை தேடி வந்தீங்கன்னு கேக்குறாரு. எல்லாம் ஒரு காரணமா தான் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, வீடு கட்டுறதுக்கா அப்படின்னு நடேசன் கேட்க, ஆட்டோல வந்தவன் ஆமான்னு சொல்ல, என் மகன் நல்லா வீடு கட்டுவான், நானே உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன் வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு நடேசன். டேய் வாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த 4 பேரும் நடக்கிறாங்க. டேய் சேரா, உன்னை தேடி வந்திருக்காங்க பாரு, உன்னை பார்க்கணும்னு தாண்டா வந்திருக்காங்க அப்படின்னு நடேசன் கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கிட்ட வர. டேய் சீக்கிரம் வாங்கடான்னு கூட்டிட்டு வர்றாங்க. டேய் சேரான்னு கூப்பிட, இதோ வரேன்ப்பா அப்படின்னு வேகமா வர்ற சேரன் அவர் கூட நிக்கிறவங்கள பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாரு. உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க, ஏதோ வீடு கட்டணுமா, பார்த்து நல்லதா பண்ணி கொடு அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு அந்த பக்கமா போக 4 இல்ல 5 பேரு சேரனைய பார்த்துட்டு நிக்கிறாங்க. நடேசன் கூலா அவரோட கட்டல்ல போய் உட்கார. டேய் இவனோட அடிச்சா அப்படின்னு நெத்தியில பிளாஸ்டர் போட்டிருக்க ஒருத்தங்கிட்ட இன்னொருத்தன் கேட்க, ஆமாண்டாங்கிறவன் அட்ராவன அப்படின்னு 3 பேரும் ஒரே நேரத்துல பாய பின்னாடி ஒருத்தன் ஓடி வர்றான். கையில கட்டு போட்டிருக்க மொட்டையும் ஓடி வர்றான். இதை பார்த்து அதிர்ந்து போற நடேசன், டேய் 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 தள்ளுங்கடா, என்னடா பண்றீங்க, டேய் நவருங்கடா அப்படின்னு நடேசன் உள்ளர பூந்து பிரிச்சு விட ஒருத்தன் நடேசனை பிடிச்சு தள்ளுறான். 5 பேரும் சேரனை ரவுண்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்க எந்த பக்கம் இருந்து பிரிச்சு விடுறது அப்படின்னு தெரியாம சகட்டு மேனிக்கு எல்லா பக்கமும் போய் டேய் டேய்னு இழுத்துட்டு இருக்காரு நடேசன். அடுத்த செகண்டே டேய் வாங்கடா பாண்டியா சோழா அப்படின்னு அவரு சொத்தம் கொடுக்க 2 பேரும் வந்து பாக்குறாங்க. டேய் போடுறா போடுறா அவனை போடுறான்னு சொல்ல சேரன் எவ்வளவோ தடுத்தாலும் 5 பேரும் ரவுண்டு கட்டி அவரை அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் அதிர்ச்சியோட பாக்குற சோழன் பாண்டிய பாக்க 2 பேரும் வேகமா வர்றாங்க. டேய் யாருடா நீங்க, யாருடா, எதுக்குடா என் பையன்கிட்ட வந்து வம்பழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பாஞ்சு தள்ளி விட்டு இருக்காரு நடேசன். வந்த வேகத்துக்கு சோழனும் பாண்டியும் எல்லாருக்குள்ளேயும் பூந்து படப்படப்படன்னு அடிச்சு தள்ளி விடுறாங்க. யாருடா நீங்க, யாருடா நீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தள்ளி விட்டுட்டு, டேய் யாருடா நீங்களாம், எங்க அண்ணன் மேலேயே கை வைக்கிறீங்களான்னு கத்துறாரு சோழன். கொன்றுவேன் உங்களை அவரு மிரட்டிட்டு இருக்க. டேய் யாருடா நீங்களாம், ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து ஏமாவே மேலேயே கை வைப்பீங்களா, யாருடா நீங்க, இதுக்குதான் அட்ரஸ் கேட்டீங்களா, வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, டேய் பாவண்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த 5 பேர்ல 2 பேரு நேத்து பீச்ல கலாட்டா பண்ண காட்டெருமைங்க, யாரு பாவம் அப்படின்னு அதுல ஒருத்தன் கேட்க, என் பையன் தாங்கிறாரு நடேசன், நேத்து எங்களை போட்டு அந்த அடி அடிச்சான், அடி வாங்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு ஒருத்தன் கேட்க, யாரு இவனா அப்படின்னு நடேசன் அதிர்ச்சியோட சேரனை பார்க்க, என்னது அண்ணன் அடிச்சாரா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியோட சோழனும் பாண்டியும் கூட பாக்குறாங்க. எங்க அண்ணன் உங்களை அடிச்சுதானு பாண்டி அதிர்ச்சியோட கேட்க, ஆமா இந்த ரத்தம்லாம் இவன் அடிச்சு வந்ததுதாங்கிறான். கையில போட்டிருக்க கட்டோட நிக்கிற காட்டெருமை எங்க ஏரியாவுக்கு வந்து எங்களையே அடிச்சுட்டு போவான், அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா அப்படின்னு அந்த மொட்டை காட்டெருமை கேட்க, அதான் நீ இன்னொருத்தன் சொல்றான், டேய் அட்டிங்களா அவன அப்படின்னு அந்த மொட்டை சொல்ல மறுபடியும் எல்லாரும் பாயிறாங்க. உடனே நடேசன் எதிரில் இருக்க மொட்டையோட நெத்தில மட்டார்னு ஒரு தட்டு தட்டுறாரு. டேய் ஏற்கனவே ஒரு கையை உடைச்சு தொட்டில தொங்க விட்டுருக்கு, இன்னொரு கையை வேற உடைக்கணுமா உனக்கு, பிச்சு விடுவேன் பிச்சு அப்படின்னு நடேசன் சொல்ல, என்ன அடிப்பியா, அடி அதையும் நான் பாத்துருவோமே, யார் கை உடையுதுன்னு பாத்துருவோம் அப்படின்னு அந்த மொட்டை சொல்ல, பாத்துருவோங்கிறாரு நடேசன். டேய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, அடிங்கடா இவனுங்கள அப்படின்னு சொல்ல 5 பேரும் அப்படியே பாயிறாங்க. சேரன் அப்படியே நின்றுட்டு இருக்க சோழனும் பாண்டியனும் நடேசனும் சேர்ந்து அவங்களெல்லாம் 4 தட்டு தட்டுறாங்க. துண்டை வச்சு ஓட விரட்டுறாரு நடேசன். டேய் என்னங்கடா பேசிட்டு இருக்கும் போதே கையை நீட்டுறீங்க, பேசிட்டு தானே இருக்கோம், அமைதியாருடா அப்படின்னு சோழன் ஒருத்தனை படார்னு ஒண்ணு வைக்கிறாரு. மெதுவா சேரன் கிட்ட திரும்பி என்னென்ன நடக்குதுங்கன்னு கேக்குறாரு சோழன். அண்ணே பார்க்கவே ரவுடி மாதிரி இருக்கானுங்க, இவனுங்களை நீ அடிச்சியா, என்னென்ன ஆச்சுன்னு பாண்டியன் கேக்குறாரு. நடேசன் பயங்கர அதிர்ச்சியோட சேரனை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கடற்கரையில வந்து கலாட்டா பண்ணதையும் செருப்பு கூட போட நேரம் இல்லாம செருப்பு கையில தூக்கிட்டு வேகமா ஓடி வந்து சேரன் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. ஓடி வந்தவங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு, டேய் அங்க பாடுறா வண்டி எடுத்துட்டு இருக்கான், அன்னைக்கு அவனை தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாங்க. சேரன் வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவரு ட்ரை பண்ணிட்டே இருக்க அவரை சுத்தி டேய் டேன்னு கத்திக்கிட்டு 6-7 ரவுடிங்க வந்துடுறாங்க. சந்தா ரொம்பவே பயத்தோட அவரை கட்டிக்கிறாங்க. மறுபடியும் சேரன் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சந்தாவோட கையை பிடிச்சிட்டு மறுபடியும் ஷீஷோருக்கே ஓடிடுறாரு. அங்க வந்து எல்லாரும் ஒரு ரவுண்டு கட்டிக்கிறாங்க. 7-8 பேர் இருக்காங்க. எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குற சேரன் சந்தா ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு எல்லாரையும் அடிச்சு சாச்சிக்கிட்டு இருக்காரு. ஒத்த கையாலையும் 2 காலாலையும் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி பறக்க விட்டுட்டு இருக்காரு சேரன். சந்தா ரொம்ப பயத்தோட பாத்துட்டு இருக்க பாஞ்சு வந்து மொட்டை காட்டெருமைய கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்க இன்னொருத்தன் சேரனோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். அப்போ சந்தா பேக் வச்சு அந்த முட்டையின 4 தட்டு தட்ட அடுத்து சேரன் எல்லாரையும் அடிச்சு துவச்சிட்டு இருக்காரு. செம்ம ஃபைட் சீன் ஓடிட்டு இருக்க. அவன் பறந்து போய் விழறான் மணல்ல. ஆனா என்ன சேரனோட கை யார் மேலேயும் படல, பக்கத்துல மட்டும்தான் போயிட்டு வருது. அவரு கையிலேயே மேக்னெட் பவர் மாதிரி ஏதோ ஒரு பவர் இருக்கும் போல இருக்கு. அப்போ ஒருத்தன் ஓடி வந்து சந்தாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போக அவனை ஏர்ல பறந்து வந்து எட்டி உதைக்கிறாரு சேரன். தடுமாறி போய் விழ அதுக்குள்ள மொட்டை வந்து சந்தாவோட கையை பிடிச்சி இழுக்குது. சந்தா இன்னொரு பக்கம் ஒருத்தன் வந்தவன
மடார்னு பேக் வச்சு 2 சாத்து சாத்துறாங்க. வேகமா வந்த மொட்டையோட கையை முறுக்கி ஓரமா தள்ளிட்டு குறுக்க கிடந்த ஒருத்தனை வர்ற வேகத்துல ஓங்கி ஒரு மிதி மிதிச்சுட்டு சந்தாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அங்க கடற்கரையில இருந்து வர்றாரு சேரன். சந்தாவும் அவங்க சைடு இருந்தவனை ஒரு உதச்சு மிதிக்க வேண்டிய இடத்துலயே தரமா ஒரு மிதி கொடுத்துட்டு வர்றாங்க. அவன் ஐயோன்னு கத்திக்கிட்டு அப்படியே எழுந்து உட்காடுறான். சேரன் கோவம் அடங்காம எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட. சரி, தரமா தான் செஞ்சிருக்கன்ற மாதிரி பாக்குறாரு நடேசன். இதை கேட்கிற சோழன் பயங்கர கடுப்பாகி, ஏண்டா என் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை நீங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவீங்க, அதை பார்த்துக்கிட்டு எங்க அண்ணன் சும்மா இருக்கணும்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்க அவனுங்க முறைச்சிட்டு இருக்கானுங்க. நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னு வையே, நீங்கெல்லாம் 4 நாளைக்கு ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சோழன் மிரட்டிட்டு இருக்க. ஆளப்பாரு அப்படின்னு கேவலமா பார்த்துட்டு இருக்காரு நடேசன். அண்ணனா இருக்கிறதுனால பேசாம கையை உடைச்சதோட விட்டுட்டு வந்திருக்கு. மரியாதை இங்க இருந்து ஓடி போயிருங்கடா, ஓடுங்கடா, போங்கடா அப்படின்னு சோழனும் நடேசனும் சொல்ல, பாத்தியாடா எவ்வளோ திமிரா பேசுறாங்கன்னு அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, அதானே, என்னடா ஆள் சேர்றீங்களா, எங்க ஃப்ரெண்டு கையை உடைச்ச மாதிரி உங்க அண்ணன் கையை உடைக்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாஞ்சிட்டு வர. பாண்டி பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. அப்படியே நெஞ்சில கைய வைக்க அவரோட ஆர்ம்ஸ்ல இருக்க சதையெல்லாம் அப்படியே தனித்தனியா துடிக்குது. எங்க அண்ணன் மேல கைய வச்சா கொன்னுடு வேண்டாம் உன்னை, ஓடி போயிரு அப்படின்னு அவரு மிரட்ட 5 பேரும் சேர்ந்து பாஞ்சிட்டு வர்றாங்க. நடேசன், சோழன், பாண்டின்னு அடி வெளுக்குறாங்க. அதுவெல்லாம் அமைதியா நின்ன சேரனும், நீங்கெல்லாம் இப்படியே விட்டா சரிப்பட மாட்டீங்கடா அப்படின்னு உள்ளர போந்து தட்டிட்டு இருக்காரு. சோழன் கிடைச்சதுடா சான்ஸ்னு அடி தட்டிக்கிட்டு இருக்காரு. சேரனும் பயங்கர கோவத்தோட எல்லாரையும் போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு இருக்க. நடேசனும் மடார்னு அடி போட்டுட்டு இருக்காரு. கையில கிடைச்ச கல்லெல்லாம் எடுத்து அவங்கள அடிச்சிட்டு இருக்காரு அவரு. அவனுங்கெல்லாம் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஐயோன்னு கத்திட்டு ஓட, அவனுங்க ஓடுற வேகத்தை விட நடேசன் தூக்கி எறிஞ்ச செங்கல் வேகம் தான் அதிகமா இருக்கு. டேய் பார்த்து ஒழுங்கா இருந்துக்கங்கடா, இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு அவரு பயங்கரமா மிரட்டிட்டு இருக்க. 5 காட்டெருமைங்களையும் ஏத்திக்கிட்டு அந்த ஆட்டோ பறக்குது. டேய் சாவடிச்சிருவேன் உங்களை, இனிமே எங்கேயாவது பாத்துக்கன்னு சோழன் மிரட்ட. போங்கடா டேய், ஒரு சத்தம் கொடுத்தேன்னு வையே ஊரே சேர்ந்து வந்து பிரிச்சிருவாங்க உங்களை. நைசா நமக்கே டேக்கா கொடுத்த அட்ரஸ் வாங்கிட்டானுங்களே அப்படின்னு பொறுமைட்டு இருக்க நடேசன், இன்னொரு தடவை இந்த ஏரியாலேயே உங்களை பார்க்க கூடாது அப்படின்னு போயிட்டு இருக்க ஆட்டோவை பார்த்து கத்திட்டு இருக்காரு. அடிக்கடி பட்டுருச்சா எதுவும் அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்கா. ஆமா ராஸ்கோல்ஸ் அப்படின்னு துண்ட உதிரி தோல்ல போட்டு வர்றாரு நடேசன். அப்படின்னு கையெடுத்த பாண்டியும் சோழனும் பார்த்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடான் இருக்காரு அவரு. டேய் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அட்ரஸ் கேட்டானுங்க, வீடு கட்டணும்னானுங்க. என்ன விஷயம்னு கேட்டதுக்கு வீடு கட்டணும்னு தான் சொன்னானுங்க. ஆமான்னானுங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன், உனக்கு ஒரு வேலை இருக்கட்டுமேன்னு அப்படின்னு நடேசன் கொஞ்சம் சங்கடத்தோட அதை மறைச்சிட்டு சொல்ல, பரவாயில்ல விடுங்கப்பா அப்படின்னு சொல்ல என்னமோன்னுக்கிட்டு அவர் கட்டில் கிட்ட போறாரு. சேரன் வீட்டுக்குள்ள திரும்ப, அண்ணே ஒரு நிமிஷம் தடுத்து நிறுத்துறாரு சோழன். நிஜமாவே நீ தான் அவங்களை அடிச்சியா அப்படின்னு சோழன் கேட்க திருன்னு பாக்குறாரு. அண்ணே அந்த ரவுடிங்களை நீயா அடிச்ச அப்படின்னு அவரோட வாய்ஸ்ல கேக்குறாரு பாண்டி. பதில் சொல்லாம பாத்துட்டு இருக்க. அண்ணே அவனுங்க கையெல்லாம் உடைச்சு கட்டு போட்டிருக்கானுங்க, நீயா அவனுங்க கைய உடைச்ச அப்படின்னு சோழன் கேட்க ரொம்பவே சங்கடத்தோட, ஆமாண்டா நான் தான் அடிச்சேன்னு மெதுவா சொல்றாரு. அப்படின்னு சோழன் பார்த்துட்டு இருக்க. எப்படி நேங்கிறாரு பாண்டி. அது தெரியலடா, சந்தாவோட நான் பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன், அவனுங்க பாட்டுக்கு வந்து சந்தா கிட்ட வம்பு பண்ணானுங்க, எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சேரன் கேட்க, எங்களை அடிக்க கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவ, நீ எப்படின்னு அடிச்சன்னு கேக்குறாரு பாண்டி. அதானே எப்படின்னு அப்படின்னு சோழனும் ஆச்சரியமா கேட்க, தெரியலடா, அந்த நேரத்துல எங்க இருந்து கோவம் வந்துச்சோ என்னமோ, அவனுங்க விரட்டி வந்தானுங்க பாரு, சந்தா வேற பயந்துருச்சு, பார்க்கவே பாவமா இருந்தது, நம்மள நம்பி வந்த பொண்ணு இல்ல, நாம தானே பாத்துக்கணும், அதான் அடிச்சுட்டேங்கிறாரு சேரன். அப்படின்னு சோழன் பெருமையை தலையாட்டிட்டு இருக்க. எத்தனை பேருன்னு கேக்குறாரு பாண்டி. இப்ப அடிபட்ட 3 பேர் இருந்தானுங்கல்ல, அவனுங்களும் இன்னொரு 3 பேரும், மொத்தம் 6 பேர் இருந்தானுங்கன்னு அவர் அசால்ட்டா சொல்ல, 6 பேரா அப்படின்னு திறந்த வாய் மூடாம நிக்கிறாரு பாண்டி. 6 பேரா அப்படின்னு சேரனை சோழன் ஏற இறங்க பார்த்துட்டு இருக்க. ரொம்ப பண்ணிட்டாங்கடா, நானும் ஒரு பொண்ணோட வந்திருக்கோம், சண்டை எதுக்கு, அதெல்லாம் வேணாம்னு ஒதுங்கி ஓடதான் பார்த்தேன், ஆனா அவனுங்க தான் விரட்டிக்கிட்டே வந்தானுங்க, ஒரு கட்டத்துல முடியல, அதான் எவ்வளவு பொறுமையா இருக்கிறது, அதான் கோவம் வந்து அடிச்சுட்டேன்னு சேரன் சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. அட என்னென்ன இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இவ்வளோ சாதாரணமா சொல்றேங்கிற மாதிரி சோழனும், அட வெளுத்து கட்டிட்டேன்னு நீ தான் என்னால நம்பவே முடியலன்னு பாண்டியும் பார்த்துட்டு இருக்காரு. இனிமே யார்கிட்டயாவது வம்பு பண்ண இவங்களுக்கு தைரியம் வருங்கிற, அதான் சரி வான்னு சாதாரணமா உள்ளர போறாரு சேரன். 2 பேரும் அண்ணனைய பிரமிப்பா பார்த்துட்டு இருக்க. நடேசன் இவங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே பீடிய வாயில வச்சுட்டு போறாரு. என்னடா அண்ணன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாண்டிய அதிர்ச்சி விலகாம கேட்க, அதான் அண்ணனே சொல்லிச்சேடா,
லவ் பண்ற பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் அண்ணனால தாங்க முடியல போல அப்படிங்கிறாரு சோழன். என்ன அடி அடிச்சிருக்குது, அடி வாங்கின 3 பேரும் காண்டுல இன்னும் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அடிச்சிருக்கேடா அப்படின்னு அதிர்ச்சியோடவே சொல்லிட்டு இருக்காரு பாண்டி. டேய் அவனுங்க மட்டும் இல்லடா, அவனுங்களே வரும்போது கையில கட்டு தலையில கட்டுன்னு வந்திருக்காங்க, மீதி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன ஆகியிருக்கும்னு யோசிச்சாலே டேய் அப்பா அப்படின்னு பெருமூச்சு விட்டு நெஞ்சில கைய வைக்கிறாரு சோழன். டேய் அப்படின்னு சேரன் கூப்பிட, அண்ணே சொல்லுனே அப்படின்னு கொஞ்சம் பயமும் பவ்யமுமா கேக்குறாரு சோழன். என்னடா இன்னும் என்னடா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, அந்த வேலையை ஏதாவது பாருங்கடா அப்படின்னு சேரன் சொல்ல, 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு என்ன வேலை பாக்குறதா, முதல்ல உன் கைய காட்டு அப்படின்னு சோழன் ஒரு கையெடுக்க, காட்டுனேன்னு இன்னொரு கையை பிடிக்கிறாரு பாண்டி. என்னடா கையில மேம்பாலம்லாம் வருது, முட்டையா இருக்குதுன்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு சேரன். 2 பேரும் கைய ஆம்ஸ் எல்லாம் தொட்டுக்கிட்டு பார்த்துட்டு, டேய் பாருடா பைசெப்ஸ் எல்லாம் எப்படி வச்சிருக்குன்னு சோழன் ஆச்சரியப்படுறாரு. ஆமா பின்ன கட்டடம் கட்டுற வேலைன்னா சும்மாவா அப்படின்னு பாண்டி சொல்ல, ஆஹா தினமும் கல்ல தூக்குறது மூட்டை தூக்குறதுன்னு உடம்ப நல்லா ஜிம் பாடி ஆக்கி வச்சிருக்கியன்னு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. டேய் சும்மா இருடா அப்படிங்கிறாரு சேரன். எங்க அண்ணன் பனியனை கழட்டு அப்படின்னு சோழன் கழட்ட போக கூச்சத்துல டப்புன்னு டேய் அப்படின்னு கத்திட்டு கொஞ்சம் நகர்ந்து போயிடுறாரு. அண்ணே காட்டுனே அப்படின்னு பாண்டியன் ஒரு பக்கம் அண்ணனை கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருக்காரு. டேய் விடுங்கடா ஒன்னும் இல்ல சும்மா இருங்கடா அப்படின்னு தள்ளி போய்கிட்டு இருக்க. டேய் இனிமே அண்ணன் இருக்க தைரியத்துல நாம எங்க வேணா வம்புலுக்கலாம் போல இருக்கேங்கிறாரு சோழன். டேய் டேய் அப்படியே போட்டேன்னா பாரு, அதெல்லாம் தேவையில்லாம யாரையும் அடிக்க கூடாது, அடிக்கிறதெல்லாம் தப்புங்கிறாரு சேரன். இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா கதவுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும், அதை பார்த்து நீயே சொல்லிக்கோ கரெக்டா இருக்கணும் பாண்டியன் கிண்டல் பண்றாரு. டேய் போங்கடா வேலையை பார்க்கலாம் இல்லாம வெட்டியா பேசிக்கிட்டு அப்படின்னு அவர் உள்ளர திரும்ப சோழன் பாஞ்சு அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு, அண்ணே 6 பேக் அண்ணே அண்ணே 6 பேக்ஸ காட்டுனே அண்ணே ஏனி கட்டு மாதிரி படிப்படியா இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே 2 பேரும் பின்னாடி ஓட அவரு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அங்க இருந்து ஓடுறாரு. பாண்டி அவர் ஒர்க் ஷாப்பை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு, போகி வருது இல்ல, அதனால பழையன கழிதலும் புதியன புகுதலும்ங்கிற மாதிரி இதெல்லாம் தேவையில்லாதுன்னு டப்பிங்ல டொப்பு டொப்புன்னு பொறுக்கிட்டு இருக்காரு. கண்ணன் ப்ரோ ஒரு பக்கம் வர்க்குன்னு கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு வந்து காமிச்சு, அண்ணே இந்த டப்பாக்குள்ள இருக்கிறதெல்லாம் வேணுமான கண்ணன் ப்ரோ கேட்க, டேய் அதெல்லாம் ஸ்க்ரூடா, மட்கார்ட் லூஸா இருக்குது, முன்னாடி லைட்டா ஆடுதுன்னு சொல்றவனுக்கெல்லாம் எப்படிடா டைட் பண்ணி கொடுப்பேன்னு கேக்குறாரு பாண்டி. ஓஹோ அப்படி சொல்றியா அப்படிங்கிற கண்ணன் ப்ரோ இப்படியும் குலுக்கி உள்ளர பாக்குறாரு. ஆனா இந்த டப்பா நல்லா இல்லையேங்கிறாரு. டப்பா நல்லா இல்லைன்னா டப்பாவை மாத்துடா, ஸ்க்ரூ எல்லாம் வேணுமான்னு கேக்குற அப்படின்னு அவர் சொல்ல, மறுபடியும் கண்ணன் ப்ரோ பக்கெட்டுக்குள்ள பாக்குறாரு. இங்க இருக்க எல்லா பொருளையும் தூக்கி போட்டு நாம என்ன வெறுங்கடையவா நடத்துறது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு கிளீன் பண்ண ஆரம்பிக்க, சரிண்ணே அப்படின்னு வச்சுக்கிட்டு கீழே உட்கார்றாரு பொறுக்கிறதுக்கு. பாண்டியனும் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருக்கவரு கீழே உட்கார்ந்துடுறாரு. இந்த 2 செல்ஃபும் கிளீன் ஆனதுக்கு அப்புறம் டூல்ஸ் இந்த 2 இடத்துலயும் தான் வைக்கணும், புரியுதா, எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறம் மாறக்கூடாதுங்கிறாரு பாண்டி. கண்ணன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மாறுச்சுன்னா தேடுறதுக்கே நேரம் சரியா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பாத்துனே மெக்கானிக் ஷாப்பு ஜுவல்லரி ஷாப்பா மாறிட போகுது அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, பாண்டி திரும்பி முறைக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்து செய்யறியே அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, திரும்பி பார்க்குற பாண்டி, தம்பி இது எல்லாமே இதே மாதிரி மெயின்டைன் ஆகணும், இல்ல தினமும் 11 மணிக்கு வர்ற உன்னோட டீ கட்டுங்கிறாரு. அப்படின்னு பாக்குற கண்ணன் ப்ரோ, அண்ணே நீ ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்ட மொதல் ஆளே நான் தான், ஏன்டா இப்படி ஆசைப்பட்டோன்னு யோசிக்க வச்சிடாதண்ணே, சரி செல்ஃப் கிளீனா இருக்கணும், திருப்புளி எல்லாம் கரெக்டா வச்சிடுறேன் போதுமான்றாரு கண்ணன் ப்ரோ. குட் பாய் அப்படிங்கிற பாண்டி கிளீனிங் ஒர்க்க சின்சியரா பாக்குறாரு. எல்லாத்தையும் எடுத்து பெட்டியில போட்டுட்டு வந்து உட்கார்றவரு எடுத்து பார்த்துட்டு, இதுல எல்லாம் நல்ல பொருளா இருக்குடா, எதையும் தூக்கி போட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க வானதி மெதுவா உள்ளர வர்றாங்க. ஹாய் பாண்டி அப்படின்னு சொல்ல, எழுந்து நின்று வா வானதிங்கிறாரு பாண்டி. ஹாய் ப்ரோன்னு சொல்ல, வா வா உட்காரு அப்படின்னு புதுசா வாங்கி போட்டிருக்க எல்லோ கலர் சேர் எடுத்து போடுறாரு பாண்டி. வானதி சேரை பார்த்துட்டு இருக்க, உட்காரு வானதிங்கிறாரு. என்ன சேர்லாம் புதுசா இருக்குன்னு கேக்குறாங்க வானதி. ஆமா வானதி, கடையெல்லாம் கொஞ்சம் மாத்தி ரெடி பண்றோம்ல, அதான் புது பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாண்டி ரொம்ப ஆர்வமா சொல்லிட்டு இருக்க. இந்த கடைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி வானதி பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணன் ப்ரோ 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாரு. முன்னாடிலாம் கடையே டென்ஷனா இருக்கும், இப்பதான் நாம ஓனர் ஆயாச்சுல, இனி என்ன ஆக போகுதுன்னு பாரு, கடையே வேற மாதிரி மாற போகுது அப்படின்னு பாண்டி ஆசையா சொல்லிட்டு இருக்க. வானதி இன்ட்ரெஸ்டே இல்லாம குப்பையை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அப்படின்னு அவங்க தலையாட்டிட்டு இருக்க. பாண்டி ஒரு மாதிரியா பாக்குறாரு. ஏன் வானதி கடைக்கு வந்தாலே தகரக்கூரை மேல மழை பெய்யற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பியே, அட இப்ப என்ன ஆளே சைலண்ட் ஆயிட்டான்னு கேக்குறாரு கண்ணன் ப்ரோ. அப்படிதான்
தெரியல ப்ரோ அப்படின்னு வானதி சொல்ல பாண்டிக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. டேய் கண்ணா, போய் டீ வாங்கிட்டு வரியான்னு கேக்குறாரு. அதுதானே பார்த்தேன், இன்னும் சொல்லலையேன்னு நினைச்சேன். சொல்லுங்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நட்டெல்லாம் பொறுக்கி போட்டவரு கையை தட்டிட்டு எழுந்திருக்கிறாரு. வானதி அமைதியா சோகமா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க முன்னாடி வந்து நிக்கிற கண்ணன் ப்ரோ டீ மட்டும் போதுமா இல்ல பஜ்ஜி போண்டா வடை ஏதாவது வேணுமான்னு கேக்குறாரு. அதெல்லாம் வேண்டாம் ப்ரோன்னு வானதி சொல்ல, வேண்டாமான்னு ஆச்சரியமா கேக்குறாரு. பாண்டியும் வேண்டாமா, நீ வேண்டான்னு சொல்ல மாட்டியேன்னு கேக்குறாரு. இன்னைக்கு என்னமோ வேண்டான்னு தோணுது அப்படின்னு வானதி சொல்ல, டேய் கண்ணா நீ வாங்கிட்டு வாடாங்கிறாரு பாண்டி. பஜ்ஜி போண்டாலாம் வேண்டாம், சூடா சமோசா போட்டிருந்தா வாங்கிட்டு வா, அவளுக்கு சமோசா தான் பிடிக்கும்னு பாண்டி சொல்ல, அட இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கியாக்கு நீ. ஆனா அதெல்லாம் யார் எதிர்பார்த்தது யார் கேட்டதுங்கிற மாதிரி வானதி ஒரு சலிப்பு பார்வை பாக்குறாங்க. சரின்னு என்ன கையை தட்டிக்கிட்டே போறாரு கண்ணன் ப்ரோ. வானதி ரொம்பவே சோகத்தோட முகத்தை வச்சுக்கிட்டு சேர்ல உட்கார்ந்துருக்க ஒரு ஹாஃப் மட்கார்ட் எடுத்து போட்டு அவங்களுக்கு எதிரில் உட்கார்றாரு பாண்டி. வானதி தலையை கூட நிமித்தாம தரையை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க. என்ன ஆச்சு சொல்லு வானதி அப்படின்னு பாண்டி அவங்களோட கையை பிடிச்சிட்டு கேக்குறாரு. வானதி அவரை பார்த்துட்டு மெதுவா சிரிக்கிறாங்க. ஏன் இப்படி இருக்க, என்னாச்சு, என்னன்னு சொல்லுங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட வானதியோட முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு பாண்டி. முன்னெல்லாம் வானதி தான் பாண்டிக்கு வலை பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பாண்டியும் வானதியை வேற ஆளா பிரிச்சு பார்க்காம தன்னோட வீட்டுல ஒருத்தியா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வானதி அப்பப்ப ஏதாவது அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சங்கடப்படுத்துற மாதிரி பேசிட்டு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.